மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, சிப்பி ஆத்துல இருக்கிற சிப்பி நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஆத்துல தான் இருக்கோம். இப்போ டெய்லி சமைக்கிற ஸ்பாட்டு தான் இது. பார்த்தீங்கன்னா சோகமான விஷயம் என்னன்னா, டெய்லி வர்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரல. கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி. அண்ணனும் மாமாவும் தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆனா சூப்பரா இருக்கும். எப்படி சமைக்கிறதுன்னு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன், பாத்துங்க. ஆனா செம்ம என்டர்டைன்மெண்டா போகும் இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. எல்லாருமே ஒரு நல்ல சமைக்கிறவங்களும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டான ஒரு நல்ல வீடியோ. அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. மேட்டர் என்ன தெரியுமா? சட்டி சூடாவதுக்கு 1 hour ஆகும். நீங்க 1 hour வீடியோ பார்க்க வேணா, நாங்க சீக்கிரமா எப்படி வேகிறது நாங்க காமிச்சிடறோம். ஓகேவா மக்களே? இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, நல்லா வெந்துகிட்டு இருக்குது. கேமராமேன் வந்து என்னன்னு தெரியல, பக்கத்துல வர பின்னாடி போறாரு. பின்னாடி போகாதீங்க, நல்லா வெந்துகிட்டு இருக்குது. வெந்து நல்லா புழக்கம். கிட்ட வாங்க பாக்கலாம். இந்த கண்டிஷன்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லா கிண்டி விடணும். அப்படின்னாதான் சென்டர்ல இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும், நல்லா இந்த மாதிரி புழக்கும். மக்களே எல்லாரும் வந்து பாத்துங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா இது வந்து ஒழுங்கா வெந்திருக்குது. இதுக்கு மேலதான் இதை வந்து எடுத்துட்டு போய் எல்லாம் கிளீன் பண்ண போறோம். ஓகேங்களா? அவ்வளவுதான், கிளீன் பண்ண போறோம். கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வந்து சமைக்கிறது. வாங்க நம்ம எப்படி கிளீன் பண்ண போறோங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வாங்க, இதுல எல்லாத்தையுமே பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாமே வீடியோ வந்து எடுக்கப்படும். வாங்க போய் கிளீன் பண்ணலாம். மக்களே பாத்துங்க, மழை வந்து 1 நிமிஷம் வந்து எல்லாரையுமே பயம் காட்டிருச்சு. ஆனா இப்ப வந்து பாருங்க, இந்த ஆறு வந்து எவ்வளவு அமைதியா இருக்குதுன்னு. மழை வரும்போது பாத்தீங்கன்னா நல்லா ராட்சச மலை மாதிரி பிடிச்சது நீங்களே பார்த்துருப்பீங்க, வீடியோல கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து மழை ஸ்டாப் ஆயிடுச்சு, கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. இத பாருங்க எவ்வளவு வந்திருக்குன்னு. இவ்வளவுதான் வந்திருக்கு, அவ்வளவு நத்தையில இவ்வளவுதான் வந்திருக்கு. அண்ணன் எந்திரிக்கிறாரு பாருங்க. கடைசி நத்தை. ஆறு எவ்வளவு அழகா அமைதியா இருக்கு பாருங்க. மக்களே இங்க பாத்துங்க, வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. பாத்துங்க, பூண்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அடுப்பு பற்ற வச்சிட்டோம். அடுத்தது ஹீட் ஆயிட்டு இருக்கு. இது பேர் என்ன? சமைக்கிற மண்பானை வந்து ஹீட் ஆயிட்டு இருக்கு. பாத்துங்க, மண்பானை ஹீட் ஆயிட்டு இருக்கு. ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் எல்லாம் போடுறோம், சமைக்கிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கடுகு இருக்கா? கலகலன்னு இருக்கிறது தான் கடுகு. நான் அந்த பாக்ஸ்குள்ள பாருங்க, கடுகு இருக்குதா இல்லையான்னு ஒரு சின்ன ட்விஸ்ட். மக்களே கடுகு மட்டும்தான் மிஸ்ஸிங், மீதி எல்லா பொருளுமே இருக்கு. புளி கரைக்கிறாரு. அடுத்து என்ன போடுறேன்னு தெரியாம இது நம்ம இந்த இதை உள்ள போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், சரிண்ணா பேசுனா பேச மாட்டேங்கிறா.
கொஞ்சம் போடுறோம். இன்னைக்கு இவரு தான் வந்து சமையல் மாஸ்டர். ம். நெக்ஸ்ட் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிருந்த அந்த சிப்பி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுலயே. ரெடி ஆகுறாரு பாத்துங்க. சிப்பி இப்பதான் போட போறோம். தண்ணி ஊற்றுடா. அதான் பாத்துங்க. புளியை கொஞ்சம் ஊற்றுறோம்ல. ஊற்றணும் வேகணுங்களா? போதுண்டா ரொம்ப இதாக இருக்கும். இல்லை சுண்டு அந்த புளி ஊற்றிடும். அடுத்தது புளி. மஞ்சத்தூள் போடல பாருங்க. மஞ்சள் போடு. இந்த தண்ணிக்கு வேணா உருளைக்கிழங்கு போடலாம். துண்டு கட் பண்ணி. அதான் சொன்னேன். இந்த தண்ணிக்கு போடலாம். நல்லா இருக்கும். அன்றைக்கி எப்படி கழுவிடு. கழுவிட்டு தான் மஞ்சத்தூள் தான். பாருங்க சூப்பரா கொதிக்குது. நல்ல மணமா இருக்குது. 3 பேர் ரெடியா இருக்கும். 3 பேர் ரெடியா இருக்கும். சூப்பரா இருக்கு. பார்க்கும் போதே இங்க எச்சு ஊறுது. அது வேற விஷயம். வேகவே இல்லை. உங்களுக்கு அப்படிதான் நினைக்கிறேன். இந்த கறி வேகவே இல்லையா? அப்படியே பச்சையா இருக்கு. சுத்தமா வேகலா. ஏன்டா இப்ப என்ன தண்ணி ஊத்து? டேய் தண்ணி ஊத்து. சுத்தமா வேகல. தின்னு பாரு. ரெண்டாயிடு சுத்தமா வேகவே இல்லை. கோவிந்தா ரொம்ப ஊற்றுவாரா? சுண்ட சரியா போயிடும். மக்களே இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரமா இதை வந்து வேக வச்சிட்டோம். வேக வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த பப்ளிகம் ஜவ் மாதிரி தான் இருக்கு. நான் முழுசா வேவலன்னா எவ்வளவு நேரம் வேக வைக்கிறதுன்னு தெரியல. பாருங்க நல்லா கொதிக்குது. பறக்க கொதிக்குது. வீடியோல வந்து இந்த வாடா போடாலாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாமா? இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பாம்பு. இவரோட பேர் வந்து பாம்பு. பாம்பு மாதிரியே இருக்காரு. நல்லா லென்த்தா பாருங்க. சுளுக்கு உட்கார விட மாட்டேது அவரை. இறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு இந்த ஒரு செகண்ட், இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான். அதுல அப்படியே சாட்சியே எல்லாம் கொட்ட கீழே வைக்காத. தொடச்சிக்க கீழே மண் விழுந்துரும். இந்த ஒரு நொடிக்காக தான், நிமிஷத்துக்காக தான் எங்களோட சேர்ந்து நீங்களும் வெயிட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க நல்லா டேஸ்டான ருசியான நத்தை வறுவல் ரெடி. அவ்வளவுதான். ஃப்ரெஷ்ஷா ஆத்துலயே பிடிச்சி ஆத்துலயே சாப்பிடுது. ஆத்துலயே சமைச்சது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம். வாண்ணா. சட்டியில வைக்கலாம்டா அப்படின்னு. சரி இருக்கிறது முடியறதுக்குள்ள வாங்க ஆரம்பிக்கலாம். மக்களே நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நத்தை பீஸு. இப்படிதான் இருக்கும்.
அப்படியே சூப்பராக ஆட்டுக்கறி மாதிரியே இருக்குது. ஆட்டுக்கறி குடல் வறுவல் மாதிரியே இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படி சமைக்காதீங்க, கொஞ்சம் வேறு மாதிரி சமைங்க. ஏன்னா அது நாங்கள் சமைக்கிற மாதிரி சமைச்சிங்கன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் கறி சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா ருசியாக இருக்குது. எல்லாத்த விட கறியை விட அந்த சூப்பு ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. என்ன அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மக்களே பார்த்துங்க, சுவையான நத்தக்கறி எனக்கு தான். பார்த்துங்க, சூப்பராக இருக்கு. ஆறு நம்ம ஃப்ரெண்ட்ஸு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.